சொல்லு, என்னுடைய நம்பிக்கை அல்ல ஐயா, சொல்லு, என்னுடைய ஞானம் அல்ல. எல்லாவற்றையும் அன்றைக்கு ஈசாக்கு எப்படி பலிபீடத்துல கட்டி ஐயா சொல்லு ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என் வாழ்க்கையிலும் நான் அவருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற பொழுது, பலிபீடத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒருமையாக்கி ஒப்பு கொடுக்கிற பொழுது, என்னை கொண்டு மகத்தான காரியங்களை அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்தது போல இன்றைக்கும் ஹல்லேலூயா எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, எல்ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, அவன் பஞ்ச காலம் வந்த பொழுது அவன் நினைக்கிறான், என் தகப்பன் எகிப்துக்கு போனது போல நானும் எகிப்துக்கு போகிறேன் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் சொன்னார், எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்தில் குடியிரு. ஹல்லேலூயா. அதற்கு முழுவதுமாய் கீழ்ப்படிதான். அவருடைய ஞானம் சொல்லி இருக்கலாம், இது ஒருவேளை பஞ்ச காலம், இந்த தேசத்துல நான் உதவி செய்தா எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு ஐயா ஒருவேளை அவன் ஞானம் சொல்லி இருக்கலாம், இல்லாவிட்டால் முற்பிதாக்களின் அனுபவங்கள் சொல்லி இருக்கலாம். அவங்க எகிப்துக்கு போனாங்கல்ல, அது மாதிரி நானும் போனா பிழைச்சிடலாம் சொல்லிட்டு நினைத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி பஞ்ச காலத்துல ஐயா தேவன் சொன்ன இடத்துல அவன் இருந்த பொழுது 100 மடங்கு பலனை பெற்ற. உன் ஞானம் அல்ல, உன் சுய புத்தி அல்ல, ரிக்கா புதாபலா செகதரபலா புதாபலா, தேவன் சொன்னதில் நிலைத்திருக்க பழகிக்கொள். ரிக்கா பாத்துலா 25 வருஷம் எந்த பலனும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நான் உனக்கு பலனும் உனக்கு மகா பெரிய கேடகமுமாக இருக்கிறேன் என்று சொன்னதை நம்பி 25 வருஷம் ஐயா ஒன்றுமில்லாதது போல தெரிந்தாலும் ஐயா 100வது வயதில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க தேவனுடைய மகிமை இறங்கினது. இது எப்படி உங்களுக்கு காணப்படுகிறது? ஒன்றும் இல்லாதது போல் தெரிகிறது அல்லவா? அற்பமாய் இனப்பட்டதை அதிசயமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம். முந்தின மகிமையை பார்க்கிறோம், பிந்தின மகிமை பெரிதாய் இருக்கும் என்று விளக்கம் பண்ணின தேவன். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 100 மடங்கு பலனை பெற்றான், 100 மடங்கு பலனை பெற்றான். ஹல்லேலூயா. யெகோவா இரே எல்லாம் பார்த்துக் கொள்வி, தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். கண்ணீரை
பெரும்பாடுள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் அவள் ஐயா யோசித்து பார்த்தாள். ஐயா ஸ்தோத்திரம், நான் போய் ஐயா வைத்தியரிடத்துல போய் காட்டி, ஐயா வைத்தியர்கள் தேவை அல்லவா சுகமாய் பெறுவேன் என்று சொல்லி வைத்தியர்களை தேடின நாட்கள் உண்டு, அலைந்து திரிந்த நாட்கள் உண்டு. ஐயா எல்லாவற்றையும் செலவழித்து எனக்கு பணம் இருக்கிறது, பணத்தை கொண்டு சாதிக்க பார்த்த நாட்கள் இருந்தது. ஆனால் எல்லாம் செலவழிந்து போய் வெறுமையாகின்ற நாட்களும் இருந்தது. அவள் யோசிக்கிறாள். ஐயா இப்பொழுது யோசிக்கிறாள். ஐயா என் பலனால ஒன்றும் செய்ய முடியல. ஐயா சொல்ற டாக்டருடைய ஞானத்தினால ஒன்றும் செய்ய முடியல. இனி நான் என் தேவனிடத்துல போவேன், என்னை படைத்தவரிடத்துல போவேன், என்னை உண்டாக்கினவரிடத்துல போவேன். அவருடைய வஸ்திர துக்களை நான் கொள்ளுவேன். அவருக்குள் இருக்கிற வல்லமையை சுகமாக்கினால் சுகமாக்கட்டும் என்று சொல்லி கர்த்தரை நம்பி புறப்பட்டு வந்த பொழுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை என்று சொன்ன ஆண்டவர், நமக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவது இல்லை என்று சொன்னவர், காத்திருக்கிறவர்களுக்கு பலனை தருவேன் என்று சொன்னவர், கர்த்தருக்கு காத்துக்கிறவ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயிரை எழுப்புவார்கள் என்று சொன்னவர், கழுகுக்கு சமானமாகி உன் வயது வாழ வயது போலாகி சீக்கா துராமலா திராமலா 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 உரிமா தரவ கழுகுக்கு சமானமாகி உன் வயது வாழ வயது போலாகி எழும்ப போகிறாய். ஒரு புதிய பலன், கால்களை போல உன் கால்களை மாற்றுகிற ஒரு புதிய பலன் உன்னை கண்மலையிலே நிறைந்து உளையான சேற்றிலே நின்று கொண்டிருக்கலாம், இன்றைக்கு படுகுடியிலே நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் கண்மலையின் மேல் உன்னை நிறுத்த போகிறார். இப்பாத்தருக்கு கர்த்தரும் கால்களை புதிதாக்குவார். மான்கால்களை போல கர்த்தர் மான்கால்களை மாற்றுவார். ஓ குஷ்டரோகிகளின் கால்கள் தான், குஷ்டரோகியின் கைகள் தான். அந்த கால்களை கொண்டு மகத்தான காரியங்களை செய்த தேவன் அந்த இறைச்சலின் சத்தத்தை உண்டு பண்ணினார். ஓ ரிகாபா துராவல ராணுவத்தை போல மாற்ற போகிறார். சேனைகளுடைய கர்த்தர் அவருடைய நாமம் சிவா துராவலா சிவபலா. நீ சேனையாய் எழும்ப போகிறாய், கர்த்தருடைய சேனையாய் எழும்ப போகிறாய். ஹalleluya. எல்லோரும் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண்களித்து நன்மைகள் செய்பவரே. சொல்லுங்க, எல்லோரும் என்னை காண்பவரே, கண்ணீர் துடைப்பவரே, நன்மைகள் செய்பவரே, ராகாய் கண்ணீரை மாற்றினவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்க, ராகாய் கண்ணீரை மாற்றினவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். மீண்டுமாய் கூடாமே, ஆகாரி கண்ணீரை மாற்றினவர், என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் நம்பிவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுங்க, என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஹalleluya. கடைசியாக முடிக்க போகுது. அந்த கண்மலை மோசே அடித்தான். ஹalleluya. ஜனங்கள் மீது உள்ள கோபத்தில் விட்டு அந்த கண்மலையை அடித்தான். அந்த கண்மலை கிறிஸ்து. ஹalleluya. உனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் நீ அவரை அடித்தாய். மறுபடியும் மறுபடியும் சிலுவையிலே அவரை அறைந்தாய். ஆனாலும் கூட அந்த கண்மலையிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீர் உன் தாகத்தை தீர்த்தது அல்லவா? எத்தனை முறை அடித்தார்.
அவர் உன் தாகத்தை தீர்த்தார். அந்த அன்பு மேலானது, அந்த அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அந்த கல்வாரியின் அன்பு சகலபலத்திரமா. ஓ, என் ஜனத்தின் மீது நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? ஹல்லேலூயா. அது மாறாது, மாறாது. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகி பெயராமலும் இருக்கிறது. உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு நான் நித்திய கிருபை உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு இரக்கத்தின் கரம் இறங்கி வருகிறது. ஜல பிரளயத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை தூக்கி எடுக்கும்படியாக மரணத்தின் கட்டுகள், பாதாளத்தின் வாசல்கள், ஒரு துச்சன பிரமாணங்கள் அவர் சகாயம் செய்ய வருகிறார். அவர் உன்னை தூக்கி எடுக்க வருகிறார். மரணத்தின் கட்டுகளை உடைக்க வருகிறார். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்று கூடாதென்று என்னை நான் தந்து வாழ்க்கையிலே ஆண்டவர் தான் நடக்க சொன்னார். எவ்வளவோ நடந்து பார்த்தான், மூழ்கி கொண்டுதான் இருந்தான். ஆனாலும் கூட நம்முடைய கிருபையின் கரத்தை நீக்கி அவனை தூக்கி எடுத்து மறுபடியும் படகிலே நிறுத்தின தேவன். காவலிலும் சாவிலும் பின்பற்றி நேர்த்து சொன்னவன் தான். ஐயா, மறுதளித்து போய் நின்று கொண்டிருந்தார். 3 முறை மறுதளித்து நின்று கொண்டிருந்தார். ஆனாலும் மறுபடியுமாய் தேடி வந்து அவனை அவன் ஸ்தானத்திலே நிலைப்படுத்தின தேவன். என் நீதி பலநிகரத்தினாலே உன்னை தாங்குவேன். உறவாடி பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன இப்பொழுது அவனை கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஓ, கைவிடாத கண்ணன், விலகாத கண்ணன், உன்னை அமிழ விட மாட்டான், உன்னை அமிழ விட மாட்டான். உன்னை தூக்கி எடுத்து நிறுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நான் உன்னை பலப்படுத்தி ஆண்டவரே உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், உன்னை தப்ப வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை வழிநடத்தவர் போதுமானவர். எல்லாத்தையும் உன்னை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீதியின் கலத்தை வலது கையை பிடித்திருக்கிற கர்த்தர் பயப்படாத உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொன்னார். பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன். உனக்கு துணை நிற்கிற கர்த்தர் கர்த்தரை ஜெயிக்க வைப்பார். எந்த இடத்துல மூழ்கி போனாய், எந்த இடத்துல அவமானப்பட்டாயோ, எந்த இடத்துல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் திரும்பி பார்த்தாயோ, எந்த இடத்துல மறுநிலும் போய் நின்று கொண்டிருக்கிறாயோ, அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா தூக்கி மறுபடியும் அந்த படகில நிறுத்தும்படி வாழ்க்கை பயணத்தில் நீ அக்கறைக்கு போய் சேரும்படி கர்த்தர் வந்து இருக்கிறார். நன்றி.